ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ராகி ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 4லேருந்து 5 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கிறேன். அது கூட 2 வாழைப்பழத்தையும் கையால் நசுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பார்க்க ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக தான். நான் இங்கே நாட்டு சர்க்கரையோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ணல. டேஸ்ட்டுக்கு நான் வெறும் பேரிச்சம்பழம் தான் 5 பேரிச்சம்பழம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி, அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த பேன்கேக் ரெசிபி நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், வெயிட் கெயினுக்கும் யூஸ் பண்ணலாம். வாங்க அது எப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஃபஸ்ட்டு வெயிட் கெயினுக்கு பார்த்துடலாம். பேபிஸ்க்கு வெயிட் கெயினுக்கு தான் நம்ம இந்த பேன்கேக் செய்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் எடுத்து பேனில் விட்டு ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் ஒரு 5-6 பேன்கேக் போட்டு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நம்ம சுகர், நாட்டு சக்கரை கூட நம்ம இதில் சேர்த்துக்கல, வெறும் டேட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் அயன், பொட்டாசியம், அப்புறம் ராகி மாவில் இருக்க சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கீக்கு பதிலாக மினிமலாக ஆயிலை விட்டு செஞ்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸுக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பேன் கேக் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெயிட் கெயினுக்கு டெய்லி மார்னிங் நல்லா கீ விட்டு பேபிஸ்க்கு செஞ்சு கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். வெயிட் லாஸுக்கு வீக்லி 2 சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Until then, bye from Maithili. See you, tata.